ஹலோ ஆல், வெல்கம் டு தி ஈவென்ட் என்க்ளேவ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் உங்களோட யூடியூப் சேனலுக்கு எப்படி 2 நிமிஷத்தில் கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கான சைஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, உங்களுக்கு தகுந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எப்படிலாம் சைஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கான சைஸிங் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். யூடியூப் தம்ப்நெயிலுக்கு என்ன சைஸ் அப்படின்றத கூகுள் குரோமில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1280 இன்டூ 720 பிக்சல்ஸ் அப்படின்ட்டு தான் வருது. ஸோ இப்போ நம்ம அதை போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஆல்ரெடி பிக்சல்ஸில் தான் இருக்குது. இப்போ இது 1280 மாற்றுறோம். அண்ட் தென் ஹைட்டு வந்து என்ன அப்படின்னா 720. அது இந்த பிக்சல்ஸ் பர் இன்ச் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ 299.99 இருக்கு. இதில் என்ன செட் பண்ணணும் அதில் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம இப்போ 100ன்னு வச்சுக்க போகிறோம். 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோ வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 MBக்குள்ளே தான் வரும். இதே நீங்கள் வந்து ஒரு 300 ரெசல்யூஷன் 300ன்னு செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட ஃபோட்டோவோட எம்பி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு 3 to 4 வரைக்கும் வரும். ஸோ அந்த நேரத்தில் உங்களோட யூடியூப் தம்ப்நெயிலில் உங்களால் வந்து அப் டு 1 MB வரைக்கும் தான் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து 100 பிக்சல்ஸ் செட் பண்ணுறோம். இந்த மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல போட்டுக்கங்க.